மாப்ள எழுந்திரியா? ஏய் தண்ணி குடிங்க. தண்ணி எடுத்துட்டு வா. குரா மாப்ள மாப்ள. அம்மா ஓரளவுக்கு பக்குவம் வந்துருச்சுமா, பொங்கிரும். கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அத்தை. ஏய் என்ன நான் சொல்றது விளங்கலையா உனக்கு? ஏதோ தீராத பாவம் இருக்கு, அதுதே இப்படியெல்லாம் நடக்குது. இவ பாவம் நம்ம குடும்பத்தையும் போட்டு வாட்ட போது பாரு. தேவி வச்ச கொஞ்ச நேரத்திலே எப்படி பொங்கி வந்துச்சு பாத்தீங்கல்ல? ஏண்டா நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சது இல்லையே. என் பேத்திக்கு நான் புண்ணியம் தான் சேர்த்து வச்சிருக்கேன். அவளுக்கு இம்புட்டு நேரம் பொங்காம இருக்குன்னா என்ன காரணம்? அப்பனா ஆத்தாலும் அம்புட்டு பாவத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. சில நேரம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே சரியா நடக்கல, என் மனசுக்கு தப்பாதான் படுது. மாப்ள மாப்ள எழுந்திரியா மாப்ள. தர மாப்ள. மாப்ள மாப்ள எந்திரியா. யோ எந்திரியா. இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடியா மாப்ள. ஏன்பா இன்னும் 2 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. மாப்ள ஜீவா எந்திரியா. இந்த போட்டியில நீ ஜெயிக்கறியா? எந்திரியா மாப்ள. மாப்ள நான் உன்னை நம்புறேன். எழுந்திரியா மாப்ள. எழுந்திரியா. எந்திரி மாப்ள எந்திரி மாப்ள. இந்த மாதிரி தெரியல, பெசாட்டிக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்கயா. யோ மரியாதை அவ்வளவு உனக்கு. கம்னரியா. அம்மா பொங்கது பாருங்கம்மா. யோ மாப்ள இன்னும் 1 நிமிஷம் தான்ப்பா இருக்கு. மாப்ள சீக்கிரம் எந்திரிக்கலனா போட்டி முடிஞ்சிரும். அண்ணே அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. மாப்ள எந்திரி மாப்ள. காளியப்பன் தான் ஜெயிச்சதா நாங்க அறிவிச்சிருவோம். யோ அதை இப்பவே சொல்லிடுங்கயா, அதான் நீங்க நடக்க போகுது. என்னையா சொல்ற? அம்மா சாமியா அறிகுறி காட்டிடுச்சு, அப்புறம் என்ன? கும்பிட்டு அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். மீனாட்சி என்ன வேண்டிக்கிட்ட? என்னடி ஓடிடுவான்னு பார்த்தா கம்பு பிடிச்ச அயனார் கணக்கா நிக்கிறான். அந்த பையன் என்ன இருந்தாலும் மதுரைக்காரனாச்சே. சரிதான். பயந்தே போயிட்டாயா மாப்ள. அவன் மோசமா விளையாடுறாயா. என்னையா பண்ண போற மாப்ள? உன்னால முடியும் மாப்ள. எப்படியாச்சும் ஜெயிச்சிரு மாப்ள. விட்டுறாத மாப்ள. மீனாட்சி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாப்ள. மாப்ள அடி மாப்ள. அடியா மாப்ள. அவன அடியா. அடியா அவன. எப்படியா இப்படி அசால்ட்டா எழுந்து நிக்கிறான்? பெரிய ஆட்டக்காரனா தான் இருப்பான் போல இருக்கு. சரிதான், போட்டி தொடங்குது. அதெல்லாம் அவன் சின்ன வயசுல கத்துக்கிட்டது. அவனுக்கு படிப்பே மண்டையில ஏறல. இதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அவன் வரப்போறதில்ல. மதனி, அவன் மேல நம்பிக்கை இல்லாம அவன் கண்டிப்பா போயிருக்க மாட்டான். நீங்க வேணா பாருங்க, போட்டியில ஜெயிச்சு அந்த காசுல தாலியோட தான் வருவான் பாருங்க. வரட்டும். டேய், அவன் செம்மையா அடி வாங்கி படுத்து கிடக்க போறான். டேய், ஹாஸ்பிட்டல்ல நாம எல்லாரும் போய் பார்க்க போறோம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்படி அவசுகுணமா பேசிட்டு இருக்க. பாண்டி, அவன் உன்னோட தம்பி. கொஞ்சமாவது அவனுக்கு நல்லது நடக்கணும்னு யோசி. மா, அதுக்கு அவன் நல்லதை ஏதாவது செய்யணுமா? ஜீவா நினைச்சிருந்தா எங்கேயாவது கடன் வாங்கியிருக்க முடியும். ஆனா அவன் சொந்த காசுல மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான்.
அந்த எண்ணம் ஒண்ணு போதும். கண்டிப்பா அவன் ஜெயிச்சுட்டு வருவான். இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம புது ஆட்டக்காரன் காளியப்பனுக்கே பயம் காட்டுறானேயா. விட்டுறாதே, முடியா. காலியா போடியா அவனை. என்னடி புது ஆட்டக்காரன் தாலி ஜீவா வச்சு ஜெயிச்சிட்டாரு. சிலம்பம் போட்டியில ஜெயிச்சு முதல் பரிசு அடிச்சது புது ஆட்டக்காரன் ஜீவா. ஹலோ. நான் தேவி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? அம்மாச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தரேன். இந்தாங்க. ஏன் பாதி சொல்லுங்க பாட்டி. இன்னைக்கு கோயில்ல மீனாட்சிக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம். என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா, அந்த ஜீவா பைய அவன் கையால புது தாலி வாங்கி போட போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அவனாலலாம் வாங்கி போட முடியாதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் என்ன பாட்டி? இல்லையா, என் மீனாட்சிக்கு சொந்த காசுல தாலி வாங்கி கொடுப்பேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கான். இந்த ஊர்ல நடக்கிற சிலம்பம் போட்டிக்கு போயிருக்கான். சிலம்ப போட்டிக்கா? ஆமாய்யா. அதுல பரிசு 2 லட்சமா. அதுல வர்ற காசுல தாலி வாங்கி போட போறேன்னு திட்டம் போட்டிருக்கான். நடந்து முடிந்த சிலம்பாட்ட போட்டியில் 3ஆவதாக ஜெயித்த தம்பி. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, உடனே போகணும். முதல் பரிசு உடனே கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். என்னப்பா, என்ன அவசரம்? நீதான் ஜெயிச்சிட்டிய. அவசரம் தானே, இப்பயே கொடுத்துட்டா கூட நான் கிளம்பிடுவேன். சரிப்பா. கலந்து கொண்ட முதல் போட்டியிலேயே பெரிய வீரர்களை சாய்த்து ஜெயிச்ச ஜீவா அவர்களுக்கு முதல் பரிசு 2 லட்சமும் கேடயமும் வழங்கப்படுகிறது. வரேன். இந்த தம்பி வாங்கி. ஓகே.